إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரார்த்தனையின் செல்வாக்கு. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறில் இருந்து பிரார்த்தனை எந்த அளவு ஒரு மூமினுடைய வாழ்வில் செல்வாக்கு செலுத்த வேண்டும். நாம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை குர்ஆனிலே நாம் படிக்கின்ற போது மிக முக்கியமாக நாம் இந்த பகுதியை அவதானிக்க வேண்டும். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை நாம் குர்ஆனில் படிக்கின்ற போது நாம் மிக முக்கியமாக இந்த பகுதியை நாம் கவனத்தில் எடுக்க வேண்டும். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் துஆ பிரார்த்தனை ஆரம்பிக்கக்கூடிய இடமாக அவர்கள் ஒரு திடகாத்திரமான இளமை பருவத்தை அடைகின்றார்கள். அவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிர்அவுனுடைய மாளிகையிலே வளர்கிறார்கள், அந்த சூழலிலே வளர்கிறார்கள். அப்படி வளர்ந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய இளமை பருவத்தில் நடந்த ஒரு நிகழ்வை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அதாவது மக்கள் அதிகம் கடைத்தெருவில் இல்லாத ஒரு நேரத்தில் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கடைத்தெருவுக்குள் நுழைகிறார்கள். அங்கு ஒரு சம்பவத்தை அவர்கள் காணுகிறார்கள். பனு இஸ்ரவேலர்களைச் சேர்ந்த ஒருவன் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை உதவிக்கு அழைக்கின்ற போது அந்த ஃபிர்அவுனுடைய இனமாகிய கிப்தி இன ஒருவன் இந்த பனு இஸ்ரவேலை சேர்ந்த அந்த மனிதரை தாக்கி கொண்டிருக்கின்ற போது உதவிக்கு நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அவர் அழைக்கின்ற போது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் உதவி செய்வதற்காக செல்கிறார்கள், உதவுவதற்காக செல்கிறார்கள். அப்படி சென்ற நேரத்திலே அங்கு நடைபெறக்கூடிய நிகழ்வு ஒரு எதிர்பாராத ஒரு நிகழ்வு. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பாதிக்கப்பட்ட மனிதனுக்காக உதவுவதற்கு முன் வருகிறார்கள். அவர்கள் ஓங்கி குத்துகின்ற போது அது அந்த மனிதருடைய கதையை முடித்து விடுகிறது. அவர் அதன் மூலம் கொல்லப்பட்டு விடுகிறார். இதை சிறிதும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அவ்வாறு அவர்கள் அதை எதிர்பார்க்கவே இல்லை. என் அருமையான சகோதரர்களே, இப்ப இந்த சந்தர்ப்பத்தில் சாதாரணமாக நினைச்சு பாருங்க, இது வேறொருவருடைய ஒரு சராசரி மனிதருடைய வாழ்வில் இப்படி ஒன்று நடந்திருக்குமாக இருந்தால் அவரது சிந்தனை முதல்ல எங்கு செல்லும்? அந்த இடத்துல நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் இல்லாம வேற ஒருவருக்கு இது நடக்குதுன்னு வைங்களே, வேற ஒருவருக்கு இப்படி ஒன்று நடக்குதுன்னு வைங்களே, அவருடைய சிந்தனை என்ன? ஒரு கொடுங்கோலனுடைய ஆட்சி நடக்குது, அந்த இனத்தை சேர்ந்த ஒருவன் இப்ப கொல்லப்பட்டு இருக்கிறான். எனவே சிந்தனை எப்படி வரும் என்றால், இவனிடமிருந்து நான் எப்படி தப்புவது, இவனிடமிருந்து நான் தப்புவதற்குரிய வழி என்ன, அதற்கான திட்டங்கள் என்ன என்ற சிந்தனை தானே வரும். சராசரி ஒரு மனிதனுக்குள் என்ன வரும்? அப்படியே நடந்துட்டா இப்ப சட்டத்திலிருந்து எப்படி இதை தப்புறது? இப்ப நாங்க சமகாலத்துல யோசிச்சோம்டா, இதுல இருந்து எப்படி என்னை காத்துக் கொள்வது? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா இதை சொல்லிவிட்டு சொல்கிறான், அவர்கள் ரப்பி இன்னி வலம்து நஃப்ஸி என்று தான் சொல்றாங்க. நடந்த உடனே அவங்களோட சிந்தனை எங்கு போகுதுண்டா, படைத்த ரப்பை தான் முன்னோக்குகிறது. படைத்த ரப்போடு தான் தொடர்பை ஏற்படுத்துறான். படைத்த ரப்போடு தொடர்பை ஏற்படுத்துகிறார்கள், ஏற்படுத்தி சொல்கிறார்கள், ரப்பி இன்னி வலம்து நஃப்ஸி, நிறைவா
நான் எனக்கே அநியாயம் செய்து விட்டேன். பாருங்க, அப்ப இது இப்படி ஒரு முக்கியமான இடங்கள் என்று வரும்போது நாங்க உடனே படைத்த ரப்பின் பக்கம் திரும்புகிறோமா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எங்கட வாழ்க்கையில் அப்படியேதான் அனுபவங்கள் இருக்குதா எங்களுக்கு? அதாவது ஒரு இக்கட்டான ஒரு சந்தர்ப்பம் வரும்போது நான் முதலில் ரப்பிடம் தான் பிரார்த்தனை செய்தேன், ரப்பை தான் முன்னோக்கினேன் என்று சொல்லக்கூடியதா அனுபவங்கள் இருக்குதா எங்கட வாழ்க்கையில? நினைச்சு பாருங்க. அப்படி வரமாட்டேங்குது. என்ன வருது? உடனே வர்றது உலகியல் ரீதியான தீர்வுகள். என்ன உலகியல் ரீதியான அந்த தீர்வுகளை நோக்கிதான் உடனே சிந்தனை என்ன செய்யுது? நகர்வதை பார்க்கிறோம். பாருங்க, சுப்ஹானல்லாஹ், இங்க அல்லாஹ் இதை சொல்கிறான்டா, பெரிய முன்மாதிரி இருக்குதா இல்லையா? அப்ப உடனே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன் எவ்வளவு பெரிய அநியாயக்காரன் தெரிஞ்சு வச்சிருக்கிறான். அவன் இனத்தை சேர்ந்தவனே ஒருவனே கொல்லப்பட்டிருக்கிறான் இவருடைய கையால தவறுதலாக. அந்த நேரத்தில் அவங்களோட ஒரு சராசரி மனிதன் எப்படி சிந்தனை வந்திருக்கும்? அப்படி இவன்ட்டு இருந்து எப்படி தப்புறது? அப்படித்தானே வரும். சுப்ஹானல்லாஹ், இவங்க பாருங்க, அல்லாஹ் மீது உள்ள அந்த நம்பிக்கை, படைத்த ரப்போடு உள்ள அந்த தொடர்பு, உடனே ரப்பிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். ரப்பி இன்னி வலம்து நஃப்சி, நிறைவா நான் எனது நஃப்ஸுக்கு அநியாயம் செய்து விட்டேன். பாருங்க, அதாவது முதல்ல தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள விரும்புறாங்க, பரிசுத்தப்படுத்திக் கொள்ள விரும்புறாங்க. புரியுது அவங்க சொல்றது? அங்க குறுக்கு வழிகள் எதையும் அவர் தேடல. என்ன செய்யணும்? நான் ஒரு தவறு செய்திருக்கிறேன், நான் இதிலிருந்து தூய்மையாகிவிட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் உடனே தவறை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவங்க எப்படி சொல்லல? தவறுதலாக நடந்துட்டு நான் அவன் கொல்லப்பட வேண்டும் என்பதற்காக எல்லாம் குத்தல் அப்படி அல்லாஹ் கிட்ட பேசுறாங்க. அல்லாஹ் கிட்ட எப்படி பேசுறாங்க? ரப்பி இன்னி வலம்து நஃப்சி, ரப்பி இன்னி வலம்து நஃப்சி, நான் எனது நஃப்ஸுக்கு எனக்கே நான் அநீதி இழைத்து விட்டேன், எனவே ஃபக்ஃபிர்லி, என்னை மன்னிப்பாயாக. சுப்ஹானல்லாஹ், ஃபக்ஃபிர்லி. பாருங்க, ஒரு மூமினுடைய சிந்தனை எப்படி வரணும் பாருங்க. முதல்ல தொடர்பு யாரோடு ஏற்படுத்த வேண்டும், எப்படி வார்த்தைகள் அமைய வேண்டும். சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு முன்மாதிரி என்று பாருங்க. ரப்பி இன்னி வலம்து நஃப்சி. இன்றைக்கு நீங்க பாத்தீங்க, நம்ம மக்கள் கூட சில நேரங்கள்ல யாராவது ஒரு விஷயத்தை பேசும்போது என்ன செய்வாங்க? குறுக்கு வழிகளை தான் சொல்லி கொடுத்துருப்பான். சொல்லி கொடுக்குற வழிகள் என்ன? ஏதாவது அவர் சொல்லுவாரு. அப்ப குறுக்கு வழிகளை தான் ஐடியா கொடுக்குறது. புரியுதா அவன் சொல்றது? ஏர்போர்ட்ல அப்படி இப்படி செஞ்சிருக்கலாமா, உங்களுக்கு இப்படி செஞ்சாலும் நல்ல வழி கிடையாது. என்ன வழி? அது ஒரு குறுக்கு வழி. புரியுதா? அப்ப இப்படிதான் நமது சிந்தனைகள் இருக்கிறது, நமது சிந்தனைகள். அப்ப நாங்க சுப்ஹானல்லாஹ் எவ்வளவு நம்மை ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அப்ப எனவே இங்க நபி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த முன்மாதிரி எவ்வளவு சிறந்த ஒரு முன்மாதிரி என்று பாருங்க. அவங்க எதையுமே சிந்திக்காம அவ்வளவு ஒரு நெருக்கடியான ஒரு சிச்சுவேஷன் அங்க இருக்குது அந்த நாட்டுல, புரியுதா, எகிப்துல. அந்த நேரத்துல அவங்களுடைய வேற எந்த சிந்தனையும் அவங்களுக்கு வரல. முதல்ல வந்தது படைத்த ரப்பிடம் தௌபா செய்ய வேண்டும், நான் செய்த தவறுக்காக படைத்த ரப்பிடம் மன்னிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதுக்கு தான் அல்லாஹ் சொல்றான் பாருங்க, அல்லாஹ் இதை மன்னிக்கிறான்டா நீங்க என்ன நினைச்சு பார்க்கணும். அல்லாஹ் உடனே அதை மன்னிக்கிறான். அல்லாஹ் அவரை மன்னித்தான். பாத்தீங்களா? அல்லாஹ் அவருக்கு அந்த துவாவுக்குரிய சிறப்பை பாருங்க. இந்த துவாவுக்குரிய சிறப்பு, ஏன்னா அந்த சிச்சுவேஷன் நாங்க கவனிக்கணுமா இல்லையா? எந்த சிச்சுவேஷன்ல அவங்க எப்படி அந்த துவா பிரார்த்தனை செஞ்சாங்க. எனவே சுப்ஹானல்லாஹ், இது ஒரு மிகப்பெரிய முன்மாதிரி. ஒரு மூமினுடைய வாழ்வில் பிரார்த்தனை எவ்வளவு செல்வாக்கு செலுத்த வேண்டும் என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த முன்மாதிரி இது. உண்மையில் நாம் இப்படி எமது வாழ்வில் ரப்போடு இப்படி ஒரு தொடர்பு நமக்கு இருக்கிறதா? நமது வாழ்வில ஒரு பிரச்சனை என்று வருகின்ற போது உண்மையில் நாம் உடனே ரப்பைத்தான் முன்னோக்குகிறோமா? ரப்பிடம் கையேந்துகிறோமா? ரப்பிடம் சொல்கிறோமா? அதுக்கு தான் சிறப்பு. எல்லா என்ன செஞ்சு முயற்சிகளையும் செய்து ஒன்றும் கை கூடாத போது கடைசியில் ரப்பிடம் போறது கிடையாது. அப்படி அல்ல. எனவே நறுமையான சகோதரர்களே, இது ஒரு உண்மையான தொடர்பு. இந்த தொடர்பு நம் ஒவ்வொருவரிடம் வர வேண்டும். எனவே நமது நிலை நமக்கு தெரியுமா இல்லையா? நம் ஒவ்வொருவருடைய நிலை நமக்கு தெரியும். எனவே சுப்ஹானல்லாஹ், எமது வாழ்வில் இந்த பண்பு செல்வாக்கு செலுத்த வேண்டும். என்ன? எந்த ஒரு நெருக்கடி என்று வரும்போது முதலில் ரப்போடு தொடர்பை ஏற்படுத்துவது, அது உறுதியான நம்பிக்கையோடு அந்த தொடர்பு ஏற்படுவது என்பது ஒரு பெரும் பாக்கியமே. அந்த துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். பாருங்க, அல்லாஹ் உடனே சொல்கிறான், அல்லாஹ் அவரை என்ன செய்தான்? மன்னித்தான் என்று அல்லாஹ் சொன்னான். உடனே அங்க மன்னிப்பு வருது, உடனே மன்னிக்கப்படுகிறார்கள். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் தன்னை பற்றி எப்படி சொல்கிறான்? அவன் மிக்க மன்னிப்பவனாக அருள் புரியவனாக இருக்கிறான்.
எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ அவங்க அடுத்து அதற்கு உடனே நன்றி செலுத்துறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன சொல்றாங்க? அதே 28வது அத்தியாயம் 17வது வசனம். நாம் இப்போது இது 16, அதுக்கு அடுத்து 17. 17 அவங்க என்ன சொல்றாங்க? கால ரப்பி பிமா அன்அம்த அலைய ஃபலன் அகூன வஹீரன் லில் முஜ்ரிமீன் என்று சொல்கிறார்கள். அதாவது, என் இறைவா, என் மீது அருள் புரிந்ததன் காரணத்தால், பிமா அன்அம்த அலைய, என் மீது அருள் புரிந்ததன் காரணமாக, அதாவது நான் இனி ஒருபோதும் என்ன சொல்றாங்க? குற்றவாளிகளுக்கு உதவி செய்வனாக இருக்க மாட்டேன். குற்றவாளிகளுக்கு உதவி செய்வனாக இருக்க மாட்டேன். பாத்தீங்களா? அல்லாஹ் செஞ்ச அருளுக்கும் நன்றி செலுத்துறாங்க. இதற்கு பிறகு நான் என்ன செய்ய மாட்டேன்? இப்படி நடந்து கொள்ள மாட்டேன். இவ்வளவு ஒரு படைத்த ரப்போடு உள்ள அதப பாருங்க, ஒழுக்கத்தை. எப்படி ஒரு ஒழுக்கத்தை படைத்த ரப்போடு பேணுகிறார்கள், எப்படி நன்றி உள்ள ஒருவராக சுப்ஹானல்லாஹ் அவர் மாறுகிறார் என்பதை நாங்க இதுல பார்க்கின்றோம். என் அருமையான சகோதரர்களே, அப்ப நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றில் பிரார்த்தனை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு இடம் இது, குர்ஆன் சொல்லக்கூடிய இடம். அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா, அதாவது இந்த செய்தி ஃபிரௌன் அவனோடு உள்ள பிரமுகர்களுக்கு செய்தி கிடைத்தவுடன் அல்லாஹுடைய உதவி அவர்களுக்கு கிடைக்கும். அல்லாஹுடைய உதவி வருகிறது. என்ன உதவி? அதாவது உம்மை கொள்வதற்கு அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள். ரப்போட தொடர்புள்ளவர், ரப்பிடமிருந்து என்ன செய்து உதவி இப்படித்தான் வரும், உதவி இப்படித்தான் வரும், இப்படி அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள் என்ற செய்தியை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைக்கிறது. கிடைத்தவுடன் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவர் அதாவது பயத்தோடு மிக கவனமாக அங்கிருந்து என்ன செய்கிறார்? எகிப்திலிருந்து வெளியேறுகிறார். எகிப்திலிருந்து அவர் வெளியேறுகிறார். இந்த நேரத்தில் அவருடைய அடுத்த துவா பாருங்க. கால ரப்பி நஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன். அப்ப தொடர்பு எங்கதான் இருக்குது? எப்பயும் ரப்போடு தான் இருக்கு தொடர்பு. அங்க இருந்து அந்த தொடர்பு அருந்து போகக்கூடாத ஒரு தொடர்பு. அது என்ன செய்யுது? அந்த தொடர்பு கனெக்ஷன் அப்படி இருக்குது. ரப்பி நஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன். இந்த அநியாயக்கார கூட்டத்திலிருந்து என் இறைவா என்னை பாதுகாப்பாயாக துவா செய்யறாங்க. எங்களுக்கு இப்படியெல்லாம் துவா செய்யறதுக்கு எங்களுக்கு என்ன சிரமம்? ஏதாவது சிரமம் இருக்குதா? நாங்க இப்படியெல்லாம் துவா செய்யறோமா? இப்படியெல்லாம் பிரார்த்திக்கிறதுக்கு நமக்கு எந்த சிரமமும் இல்லை. பிரார்த்திக்கலாமே, படைத்த ரப்பிடம் கேட்டுக்கொண்டே இருக்கலாமே. அல்லாஹ் சொல்றான், வஆதாகும் மின் குல்லி மா சஅல்துமு. அல்லாஹ் எப்படி சொல்றான் குர்ஆன்ல? நீங்கள் கேட்ட ஒவ்வொன்றையும் அவன் உங்களுக்கு தந்தான் தானே சொல்றான். சுப்ஹானல்லாஹ். ஃபஇன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. அல்லாஹ்வுடைய அருள்களை கணக்கிடலுமா? அப்ப இங்கே இந்த ரெண்டுமே தொடர்படுத்தப்படுது. சொல்லுங்க பாவம். அல்லாஹ் சொல்றான், நீங்கள் கேட்டவற்றை நான் உங்களுக்கு என்ன செய்து விட்டேன்? உங்களுக்கு வழங்கி விட்டேன் என்று சொல்லிட்டு என்ன சொல்றான்? வஇன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. அல்லாஹ்வுடைய அருள்களை நீங்கள் கணக்கிட்டால் என்ன செய்ய முடியாது? கணக்கிட முடியாது. என்ன ரெண்டுக்கும் உள்ள தொடர்பு? என்ன தொடர்பு? அதாவது நமக்கு அல்லாஹ் செய்த அருள்களை எல்லாம் நாங்க கேட்டு பெறல. நமக்கு அல்லாஹ் செய்து இருக்கக்கூடிய அருள்கள் நாங்க கேட்டா பெற்றோம். அவன் சுப்ஹானல்லாஹ் நாம் கேட்காமல் எவ்வளோ தந்து இருக்கிறான். கணக்கிட முடியுமா? சுப்ஹானல்லாஹ். இப்ப நாங்க இதை விளங்க வேண்டும், இதை நாம் உணர வேண்டும். அல்லாஹு தஆலா நாங்க காலையில் எழுந்ததிலிருந்து நாம் என்ன செய்யறோம்? எவ்வளவு வேலைகளை செய்யறோம். இதெல்லாம் அல்லாஹ்ட்ட கேட்கிறோமா? இப்படி நடக்க வேணும், கை இப்படி இயங்க வேணும், கண்ணு இப்படி பார்க்க வேண்டும், காது இப்படி பிரார்த்திக்கிறோமா? எல்லாம் என்ன செய்யுது? வாசாக்கும் சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் கேட்காமல் என்ன செய்து இருக்கிறான்? அவனது நியமத்துகளை கணக்கிடவே முடியாது. சுப்ஹானல்லாஹ். என் அருமையான சகோதரர்களே, எனவே இந்த படைத்த ரப்போடு நாம் இந்த தொடர்பில் இருக்கும்போது இந்த ஹிக்மத்துகள், இந்த விடயங்கள் நாங்கள் மிக தெளிவாக விளங்க வேண்டும். மிக தெளிவாக நாம் விளங்க வேண்டும். ஏன்னா நமது வாழ்க்கையில நெருக்கடிகள் வருவதே இதுக்கு தான். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில நெருக்கடி வந்துச்சு. என்ன செஞ்சாரு? ரப்போட தொடர்பு ஏற்படுத்தினார். அவங்களோட வாழ்க்கையில கஷ்டங்கள் துன்பங்கள் வருது. என்ன செஞ்சாரு? ரப்போட தொடர்பு ஏற்படுத்துறார். இப்போ எங்களோட வாழ்க்கையில கஷ்டங்கள் சோதனை அதுக்கு தான் வருது. அல்லாஹ் நமக்கு சோதனைகளை தருகிறான்னா ஏன் தருகிறான்? நாங்க என்ன செய்ய வேணும்? படைத்த ரப்பிடம் கேட்க வேண்டும், அவனோடு தொடர்பை ஏற்படுத்த வேண்டும். அந்த முன்மாதிரி இங்க இருக்குதா இல்லையா? நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றில். எனவே அருமையான சகோதரர்களே,
சுப்ஹானல்லாஹ். அப்ப பாருங்க அவங்களோட வாழ்க்கையில எப்படியெல்லாம் துஆ செல்வாக்கு செலுத்தி இருக்கிறது. வலம்மா தவஜ்ஜஹ தில்கா மதியன், அவங்க மதியனை நோக்கி போறாங்க. புரியுதா? இப்ப மதியன் அவங்களோட சொந்த, அவங்க பிறந்த ஊரு, பிறந்த அனைத்தையும், அந்த சூழல் அனைத்தையும் விட்டுட்டு என்ன செய்யறாங்க? அவங்களுக்கு போக வேண்டிய ஒரு நிர்பந்தமான நிலை ஏற்படுது. சாதாரண நிலை அல்ல, எல்லாம் அனைத்தையும் விட்டுட்டு போறாங்க. தனது சகோதரி, தாய், தனது உறவினர்கள் எல்லோரையும் விட்டுட்டு தன்னந்தனியாக என்ன செய்யறாரு? அவருக்கு போக வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை உருவாகுது. அப்படிதானே? நாங்க ஒரு ஊருக்கு போறோம்டா, இப்ப நாங்க ஒரு ஊருக்கு ஒரு சவுதிக்கு தொழிலுக்கு வாரோம்டா, நாங்க என்ன செய்யறோம்? நாங்க வந்தா தங்குறதுக்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்து தான் நாங்க வாரோம். அப்படிதானே? இது அப்படி எந்த ஏற்பாடும் கிடையாது. அவர் என்ன செய்யறாரு? அவருக்கு போக வேண்டிய ஒரு நிர்பந்தமான நிலை, செல்கின்றார். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, எமது மனோநிலை எப்படி இருக்கும் இப்படியான ஒரு சிச்சுவேஷன்ல. சுப்ஹானல்லாஹ். அவங்க அந்த நேரத்திலும் அசா ரப்பி அன் யஹ்தியனி சவா அஸ்ஸபீல் என்றுதான் துஆ செய்றான். அசா ரப்பி அன் யஹ்தியனி சவா அஸ்ஸபீல். அப்ப என் இறைவன் என்னை நேரான பாதையில் செலுத்துவதற்கு போதுமானவன். அப்ப இங்கெல்லாம் நீங்க என்ன கவனிக்கணும்? இங்கெல்லாம் ஒரு முக்கியமான பண்பு இருக்கிறது. என்ன பண்பு அது? அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம். எங்களுக்கு சின்ன பிரச்சனை வந்தாலும் இல்லா போறது அதுதான். முதல்ல கலண்டு போறது என்ன? எது? அல்லாஹ்வின் மீது உள்ள நல்லெண்ணம் கலண்டு போய்த்திரும். அல்லாஹ் பாதுகாக்க வேணும். பாத்தீங்களா எப்படி ஒரு நெருக்கடியான நிலை உருவாகுது அவருக்கு? புரியுது அவன் சொல்றது? தான் வளர்ந்த அந்த ஊரை விட்டு அவருக்கு போக வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை உருவாகி செல்கின்றார். அறிமுகமற்ற ஒரு இடத்தை நோக்கி போறாரு. போகும்போது கூட படைத்த ரப்பின் மீது உள்ள அந்த நம்பிக்கை, அந்த படைத்த ரப்பின் மீது உள்ள அந்த ஹுஸ்னுல் தன், நல்லெண்ணம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அல்லாஹ் எனக்கு வழிகாட்ட போதுமானவனாக இருக்கிறான். அவனுக்கு எந்த வழியும் தெரியாது இல்லை. இப்ப எப்படி போறாரு? எந்த அறிமுகமும் கிடையாது, எந்த தொடர்பும் கிடையாது. அப்படித்தானே? நாங்க ஒரு ஊருக்கு போறோம்னா போன் பண்ணி சொல்லி அப்படித்தானே போறோம். இப்ப பாருங்க, அவர் அந்த காலம், எந்த வசதியும் இல்லாத காலத்துல எப்படி அவருடைய பயணம் இருக்குன்னு நினைச்சு பாருங்க. ஆனால் படைத்த ரப்போடு உள்ள தொடர்பு இதுதான் மிக முக்கியமானது. அல்லாஹின் மீது நல்லெண்ணம் கொண்டவராக அவர் இந்த துஆவுல இதுதான் வெளிப்படுது. இந்த துஆல வெளிப்படக்கூடிய முக்கியமான விஷயம் இது. அவ்வளவு நெருக்கடியின் போதும் என்ன செய்து? அல்லாஹுடைய தீர்ப்பில் அவங்க கொஞ்சமும் குறை காணல. அப்படி ஒரு குறையான ஒரு எண்ணம் அவருக்குள் உருவாகல. அவர் என்ன செய்யறாரு? படைத்த ரப்பின் மீது நல்லெண்ணம் கொண்டு அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டவராகத்தான் பயணிக்கிறார். என் அருமையான சகோதரர்களே, அதற்கு பிறகு அவர் மதியனுக்கு செல்கிறார். சென்று அங்கு என்ன செய்யறாரு? 2 பெண்களுக்கு அவங்க உதவி செஞ்சாங்க. தண்ணீரை எடுத்து கொடுக்குறாங்க அந்த ஆடுகளுக்கு, அவர்களுடைய ஆடுகளுக்கு. அந்த பெண்கள் வர வேண்டிய நிலை ஏன் அங்கு உருவாகுது என்றால், அந்த பெண்கள் சொல்கிறார்கள், எமது தந்தைக்கு வர முடியாத நிலை, எமது தந்தை வயது முதிர்ந்தவராக இருக்கிறார், அதனாலதான் நாம் வர வேண்டிய நிலை. அப்படி டீட்டெயில் எல்லாம் பேசல, தேவையானது மட்டும் சொல்றாங்க. அபூனா ஷேகுன் கபீர், அவ்வளவுதான். அபூனா ஷேகுன் கபீர், எமது தந்தை வயது முதிர்ந்தவராக இருக்கிறார். எனவே அந்த இடத்துல அவர்களுக்கு உதவி செய்து விட்டு கூட, என் அருமையான சகோதரர்களே, இன்றைக்கு நீங்க எடுத்தீங்களா சாதாரணமா இளைஞர்களுக்கு மத்தியில இப்படி ஒன்று நடந்தா என்ன மாதிரியான உரையாடல் நடந்திருக்கும் சொல்லுங்களேன்? இப்படி 2 பெண்களுக்கு உதவி செஞ்சுட்டாங்கன்னு ஒரு இளைஞர் வாலிபர், அடுத்து என்ன நடக்கும்? போன் நம்பர் கொடுப்பாங்க, விளைஞ்சா தொடர்பு, அப்படித்தானே வழக்கும். இவர் இளைஞர் தானே, இளைஞரா இருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, அவர் அந்த வேலையை செய்து விட்டு எதுவும் பேசல, அவர்களோடு எதுவும் பேசவில்லை. என்ன செய்யறார்? நிழலின் பக்கம் ஒதுங்குகிறார். இந்த சிச்சுவேஷன் நீங்க எடுத்தீங்கன்னா நிச்சயமாக சராசரி ஒருவரண்டா உதவி கேட்பார். ஏன்? யாருமே தெரியாது, ஒரு புதிய ஊருக்கு வந்திருக்கிறோம், உதவியும் செய்திருக்கிறோம். அவர் தனது நிலையை சொல்லி உதவி கேட்பாரா இல்லையா? சராசரி மனிதோட நிலை அதுதானே, அப்படித்தானே கேட்பார். இவருடைய ஈமானுடைய அந்த உயர்ந்த நிலையை பாருங்க, ஈமானுடைய அந்த உயர்ந்த நிலையை பாருங்க. எதுவும் அவர்களிடம் சொல்லல. சொல்லாமல் அவர் நிழலின் பக்கம் ஒதுங்குகிறார். நிழலின் பக்கம் ஒதுங்கி, ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். இதெல்லாம் ஈமான் கூடக்கூடிய வரலாறுகள். இதெல்லாம் படிச்சீங்கன்னா அப்படி ஈமான் அதிகரிக்க வேண்டும். இப்படியான ஒரு நிலை சுப்ஹான நபி மூசாவுடைய வாழ்க்கையில் எடுத்து பாருங்க. அவங்கள்ட்ட எந்த ஒரு உதவி கேட்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறார், அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறார். கேட்காம என்ன செய்யறாரு? சுப்ஹானல்லாஹ். அதாவது அல்லாஹ்விடத்துல பிரார்த்திக்கிறார். எப்படி பிரார்த்திக்கிறாரு? ரப்பி, என் இறைவா. எப்படி கேட்கிறார்? ரப்பி என்ன? என் இறைவா. இன்னி, நிச்சயமாக நான், லிமா அன்சல்த இலைய, நீ எனக்கு அருளுகின்ற,
மின் ஹைரின், எந்த நலவாக இருந்தாலும். இப்படி கேட்கிறாங்க, எந்த நலவாக இருந்தாலும். ஃபகீர், நான் அதன்பால் மிக தேவையுடையவனாக இருக்கிறேன். அதன்பால் மிக தேவையுடையவனாக இருக்கிறேன். அவங்க நலவை எல்லாம் குறிப்பிட்டெல்லாம் கேட்கல, எனக்கு இது வேணும் இது அப்படி கேட்கல. நீ எந்த நலவை எனக்கு அருளுகிறாயோ அந்த நலவின் பால் நான் மிக இது. பிரார்த்தனையுடைய வார்த்தைகள் மிக முக்கியமானது. பிரார்த்தனைகள்ல நாங்க பயன்படுத்துற வார்த்தைகள் என்ன செய்யுது, மிக முக்கியமானது. அப்ப இந்த துஆல உள்ள மிக முக்கியமான, துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான மிக முக்கியமான ஒரு பண்பு இந்த துஆல இருக்கு. அது என்ன பண்புன்னு சொல்லுங்க பாப்போம். இந்த துஆல, அதாவது அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுவதற்கான முக்கியமான ஒரு பண்பு இந்த துஆவுல இருக்கு. முக்கியமான ஒரு பண்பு இருக்கிறது. அந்த பண்பு என்ன? அதாவது தனது இயலாமையை முழுமையாக ரப்பிடம் வெளிப்படுத்தல். தனது இயலாமையை படைத்த ரப்பிடம் முழுமையாக வெளிப்படுத்தல், வெளிப்படுத்தி பிரார்த்தித்தல். அல்லாஹ் அதை விரும்புகிறான். அப்படித்தானே? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்கின்ற போது அவர்கள் சொல்கிறார்கள், எனது முடிகள் நரைத்து விட்டன. அல்லாஹ்வுக்கு தெரியாதா? சொல்லுங்க, அல்லாஹ்வுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். எனது எலும்புகள் எல்லாம் என்ன செய்யணும், தளர்ந்து விட்டன. அல்லாஹ்வுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் இல்லையா? எனது மனைவி என்ன செய்கிறாள், குழந்தை பெற முடியாத ஒரு மலடியாக எனது மனைவி இருக்கிறார். அல்லாஹ்வுக்கு தெரியுமா தெரியாதா? இதெல்லாம் ஏன் சொல்ல வேண்டும் துஆவுல? ஒரு நபி சொல்கிறார், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். ஏன்? அதாவது ஒருவர் தனது இயலாமை படைத்த ரப்பின் முன்னால் வெளிப்படுத்துவதை அவன் விரும்புகிறான். நாங்க எங்கட இயலாமைய நாங்க எவ்வளவு அல்லாஹ் கிட்ட சொல்றோமோ அல்லாஹ் அதை விரும்புறான். அதை நாம் சொல்லி கேட்க வேண்டும், அதை நாம் சொல்லி பிரார்த்திக்க வேண்டும். அப்ப நாங்க அவ்வளோ அதன்பால் தேவையுடையவர்கள் என்பதை நாங்க என்ன செய்யணும், வார்த்தையின் மூலம் வெளிப்படுத்த வேண்டும். புரியுதா சொல்றது? வார்த்தையின் மூலம் வெளிப்படுத்தணும். நீங்க சாதாரண ஒரு சராசரி மனிதன் எடுத்து பாருங்களேன். ஒருத்தர் வாராரு, ஏதோ ஒரு உதவி கேட்க வாராரு, இவருக்கு தெரியும் அவர் ஏதோ ஒரு தேவையில தான் வந்திருக்கிறாரு. இவர் என்ன எதிர்பார்க்கிறாரு, அவர் வாயை திறந்து கேட்கணும். என்ன சொல்லுவோம், அவருக்கு வாயை திறந்து கேட்கலதா? போன பிறகு என்ன சொல்லுவோம், அவருக்கு என்ன அவ்வளோ வாயை திறந்து கேட்கலதா? இவருக்கு தெரியும், ஆனா கொடுக்க மாட்டார். ஏன்? என்ன காரணம்? அவர் கேட்கல. மனிதனே இதை எதிர்பார்க்கிறான். மனிதனே நீங்க எடுத்தீங்கன்னா என்ன அவ்வளவு வந்து அவருக்கு கொஞ்சம் வாயை திறந்து கேட்கலதான்னு பேசுறோம். படைத்த ரப்புல் ஆலமீன் சுப்ஹானல்லாஹ், அவன் மாலிக்குல் முல்க். அவனிடம் நாம் பிரார்த்தனையில் என்ன செய்ய வேண்டும், எவ்வளவு நமது இயலாமையை அடிமைத்துவத்தை நாம் வெளிப்படுத்த முடியுமோ அதை அல்லாஹ், அதனால அதுக்கு தான் சோதனைகளால் தாரதும். அல்லாஹ் நமக்கு சோதனைகளை தாரதுக்கு தான். அல்லாஹ்விடம் நாம் அவ்வளவு அடிபணிந்து நாம் இயலாமையை வெளிப்படுத்தி அவனிடம் கேட்க வேண்டும் என்பதற்கு தான். புரியுது அவங்க சொல்றது? அப்ப எனவே சுப்ஹானல்லாஹ், பாருங்க நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆவுல, இந்த துஆவுல பல சிறப்புகள் இருக்கிறது. கொண்டு வந்து என்ன செய்யறாரு என்று பாத்தீங்கன்னா, உதவி செய்யறார். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்றாங்க, வல்லாஹு ஃபீ அவுனில் அப்தி மா கானல் அப்து ஃபீ அவுனி அஹி. ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு உதவி செய்யும் காலம் எல்லாம் அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த அடியானுக்கு உதவி செய்கிறான். அப்ப அவங்க உதவி செய்யறாங்க, என்ன செய்யறாங்க, உதவி செய்யறாங்க. அடுத்து என்ன, அவர்களிடத்துல தனது எதையும் அவங்க கேட்கல, அல்லாஹ் மீது தான் முழுமையா நம்பிக்கை வைக்கிறாங்க. வைத்து நிழலின் பக்கம் ஒதுங்கும் போது அவங்க செய்யறாங்க துஆ. இந்த துஆ முடிஞ்ச உடனே உள்ள ரிசல்ட் என்ன? நீங்க நபி நான் இப்ப இந்த குர்ஆன்ல நபி மூசா துஆக்கள் நீங்க எல்லாத்தையும் எடுத்தீங்கன்னா எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா தான் வரும். அடுத்தடுத்து எல்லா துஆக்கள் நீங்க கவனிச்சீங்கன்னா அடுத்தடுத்து என்னதான் வரும், அந்த துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகத்தான் வரும். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய சிறப்பு. ஃபஜாஅத்துஹு இஹ்தாஹுமா, அதுக்கு அடுத்த வசனம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த இரண்டு பெண்கள்ல ஒரு பெண் வெட்கத்தோடு வாராம். என்ன செய்றாங்க, வெட்கத்தோடு தான் வாராம். தம்ஷி அலஸ்தஹியா. அந்த பண்பு அன்றிருந்து என்னது, இஸ்லாமிய உம்மத்திலும் இருந்த ஒரு பண்பு. வெட்கத்தோடு நாணத்தோடு ஒரு பெண் வருகிறார். வந்து டீட்டெயில் எதுவும் விரிவாலாம் பேச்சு கிடையாது. இன்ன அபி யதுஊக லியஜ்ஸியக அஜ்ர மா ஸகைத லனா, இவ்வளவுதான் பேச்சு. என்ன, அதாவது நீங்க எமக்கு இந்த செய்த இந்த உதவிக்காக, தண்ணீரை இவ்வாறு எடுத்து தந்ததுக்காக எனது தந்தை உங்களை என்ன செய்யறார், கூலி தருவதற்காக அழைக்கிறார். அவ்வளவுதான். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹுடைய உதவி பாருங்க, அவங்க அல்லாஹ் மீது வைத்த நம்பிக்கை, அந்த துஆ உடனே என்ன செய்யுது, பதில் வருது. நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் எங்க கேட்கிறாங்க, 7 வானங்களுக்கு மேலுள்ள அரசுடைய ரப்பிடம் கேட்கிறாங்க இல்லையா? அவன் யாவற்றையும் செவியேற்பவன், அவன் யாவற்றையும் செவியேற்பவன். எனவே அந்த மனித உள்ளத்தில் அந்த மாற்றத்தை கொண்டு வரது யாரு, அல்லாஹ். அந்த உள்ளத்துல
அந்த உதவியை செய்ய வேண்டும் என்ற அந்த உணர்வை போடுவது யாரு? அல்லாஹ். அல்லாஹ் அதை போடுகிறான். எனவே சுப்ஹான் அல்லாஹ், கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இந்த இடம் எவ்வளவு முக்கியமான ஒரு இடம். எனவே அவர் போய் தனது நிலையை என்ன செய்கிறார்? அந்த 2 பெண்களுடைய தந்தையிடம் சொல்கிறார். சொன்னபோது அவர் எப்படி எகிப்திலிருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு துவா செய்தாரோ, எகிப்திலிருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் போது எப்படி துவா செஞ்சாரு? ரப்பி நஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன், என் இறைவா அநியாயக்கார இந்த கூட்டத்திடமிருந்து என்னை காப்பாயாக. எனவே அவர் தனது மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் சந்தித்த தனது அந்த விடயங்கள் எல்லாம் அங்கு சொன்ன நேரத்திலே அவர் சொல்லக்கூடிய வார்த்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, கால லா தஹப் நஜௌத மினல் கௌமில் ஸாலிமீன், நீங்க பயப்பட வேண்டாம், நீங்க அநியாயக்கார கூட்டத்திடமிருந்து நீங்கள் தப்பிவிட்டீர்கள் என்று அவர் பதில் சொல்றார். அவர் எப்படி செய்யறார்? அந்த துவாவுக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன செய்து அவருடைய வார்த்தைகளும் அமைந்திருக்கிறது. எனவே சுப்ஹானல்லாஹ், இது நான் உங்களுக்கு சொல்றது என்னடா, ஒரு மூமினுடைய வாழ்வில் பிரார்த்தனை எவ்வளவு செல்வாக்கு செலுத்த வேண்டும். பிரார்த்தனை என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல. அது என்ன செய்யணும்? அது நம்பிக்கையோடு, அந்த உணர்வுகளோடு அந்த வார்த்தைகள் வெளிப்பட வேண்டும். சும்மா வெறுமனே நாங்க ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஓதிட்டு போறது அல்ல, துவா தான். ஆனா எப்படி அது வெளிப்பட வேண்டும்? அந்த ஈமானிய அந்த நம்பிக்கையோடு படைத்த ரப்பை எல்லா நேரங்களிலும் முன்னோக்கக்கூடிய அந்த மனோநிலையில், எவ்வளவு இக்கட்டான நிலையிலும் என்ன செய்யல, மக்களிடம் கையேந்தாமல் என்ன செய்யறாரு? படைத்த ரப்பிடமே தான் கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்பதை நாங்க பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்வில் பிரார்த்தனை எப்படியெல்லாம் செல்வாக்கு செலுத்தி, அவர் அதனுடைய ரிசல்ட் என்ன செய்யறாரு? உடனே காண்றார். அப்படியே இல்லையா? அந்த நம்பிக்கைக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பரிசு, அவர் கேட்கக்கூடிய துவாக்கள் என்ன செய்யுது? உடனே அங்கீகரிக்கப்படுது, ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. எனவே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அடுத்து அந்த மதியனுடைய 10 வருட காலத்தை முடித்துக் கொண்டு அவர்கள் திரும்புகின்ற போது அல்லாஹ் மிகப்பெரிய பொறுப்பை நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒப்படைக்கிறான். அதுதான், எந்த ஃபிரௌனிடமிருந்து பயந்து வந்தாரோ அதே ஃபிரௌனிடம் செல்ல வேண்டும், அதே ஃபிரௌனிடம் போய் தஅவா செய்ய வேண்டும், அழைப்பு பணி செய்ய வேண்டும் என்ற கட்டளை வருகின்ற போது அவர் தனது ஆயுதத்தை அப்பையும் பயன்படுத்துகிறார். சுப்ஹானல்லாஹ், என்ன செய்யறாரு? அப்போதும் தனது ஆயுதத்தை தான் பயன்படுத்துகிறார். ரப்பிஷ் ரஹலி சத்ரி, என்ன செய்யறாரு? ரப்பிஷ் ரஹலி சத்ரி. நீங்க எடுத்தீங்கன்னா உள்ளம் விரிவடைய வேண்டும். அப்படிதான், நாங்க எந்த ஒரு பிரச்சனை எடுத்தாலும் நெருக்கடி எங்கதான் வரும்? உள்ளத்துல வரும். ஒரு பிரச்சனையில தாக்கம் எங்கதான்? நெருக்கடி உள்ளத்துல தான். அவங்களோட துஆல முக்கியமான வார்த்தையை பாருங்க, ரப்பிஷ் ரஹலி சத்ரி. இல்லைங்களா? ஃபிரௌன்ட்ட திரும்ப போக வேண்டி இருக்கிறது. அந்த இடம் உள்ளம் எவ்வளவு நெருக்கடிக்குள்ளாகக்கூடிய இடம், புரியுது அவங்க சொல்றது? எனவே அவங்க கேட்கக்கூடிய துஆவை பாருங்க, ரப்பிஷ் ரஹலி சத்ரி, எனது நெஞ்சை நீ விரிவாக்குவாயாக. இதை நீங்க எங்க பார்க்கலாம்டா, சூரத்து தௌபால நீங்க பாருங்க. நபி அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சௌர் குகையில இருக்கின்ற போது அல்லாஹ் அந்த வரலாறு சொல்றான். நபி அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன ஆறுதல் வார்த்தைகள் சொன்னாங்க? லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. அப்படிதானே? இப்ப குகையுடைய வாயில எதிரிகள் சூழ்ந்து விட்டார்கள். புரியுது அவங்க சொல்றது? குகை பெரிய ஆழமெல்லாம் கிடையாது, வெளியிருந்து பார்த்தா உள்ள தெரியற அளவுல தான் குகை இருக்கு. அப்ப எனவே அந்த நேரத்துல அபூபக்கருடைய அந்த பயம் எந்த அளவுக்கு சொன்னா, அந்த அவங்க இப்ப எதிரிகள் வந்துட்டாங்க, பார்த்து கீழே பார்த்தா நம்மளை கண்டுருவாங்க, அவ்வளவுதான். அப்ப அந்த நேரத்துல அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, லா தஹ்சன், அபூபக்கர் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம், இன்னல்லாஹ மஅனா, நிச்சயமாக அல்லாஹ் எம்மோடு இருக்கிறான், அல்லாஹ் எம்மோடு இருக்கிறான். அதுல நீங்க அடுத்து கவனிச்சீங்கடா, மிக முக்கியமான என்னடா, ஃபஅன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு. எப்படி வருது? ஃபஅன்ஸலல்லாஹு, அல்லாஹ் சகீனத்தை அருளினான். இப்ப சகீனத் ஏன் அங்கு அருளப்பட வேண்டும்? நினைச்சு பாருங்க, சகீனத் ஏன் அருளப்பட வேண்டும்? பதட்டம் தான் அங்க ஏற்படும். என்ன ஏற்படும்? உள்ளத்துக்கு ஒரு பதட்டம் தான் ஏற்படும். எதிரிகள் சூழ்ந்து விட்டார்கள். அல்லாஹ் முதல்ல செய்யற வேலையை பாருங்க, அவருடைய உள்ளத்துக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? சகீனாவை இறக்குகிறான். சுப்ஹானல்லாஹ். இது மிக முக்கியமான ஒரு விஷயமா இல்லையா? உள்ளம் என்ன செய்யக்கூடாது? பதட்டம் அடையாமல், தடுமாறாமல், உள்ளம் நிம்மதியா இருந்தா சரி, அப்புறம் உடல் உறுப்புகள் என்ன செஞ்சிடும்? அது கண்ட்ரோல் ஆயிடும்.
இப்படிதானே? உள்ளம் பதட்டப்பட்டு அடுத்து என்ன செய்யும்? உடல் உறுப்புகள் அதனுடைய ரியாக்ஷனை காட்டும். இங்க வந்து உள்ளம், அல்லாஹ் உள்ளத்தை அமைதியாக்குறான். அவர்கள் மீது சக்கீனாவை அல்லாஹ் அருளினான். அன்ஸலல்லாஹு சக்கீனத்தஹு, அல்லாஹ் அவனது சக்கீனத்தை அவர்கள் மீது அருளினான். இது மிக முக்கியமான ஒரு இடம். புரியுது அவன் சொல்றது? ஏன்னா பயம், அச்சமான சூழல் என்பது உள்ளம் பதட்டம் அடைகின்ற நிலைமை. என்ன செய்யறே புரியாது, என்ன வார்த்தைகளை பேசுறேன்னு புரியாது, வார்த்தைகள் தடுமாற்றம் எல்லாம் வரும். புரியுது அவன் சொல்றது? எனவே நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆவை நாங்க பார்க்கிறோம், ரப்பிஷ்ரஹ் லி சத்ரி, ரப்பிஷ்ரஹ் லி சத்ரி, எனது நெஞ்சை நீ என் இறைவா எனக்கு விரிவாக்கி தருவாயாக. மிக முக்கியமானது. புரியுது அவன் சொல்றது? அவங்களோட ஃபிரௌன்ட்ட அல்லாஹ் செல்லுமாறு கட்டளை இடுகிறான். அடுத்து வயசிர்லி அம்ரி, எனது காரியத்தை நீ எனக்கு எளிதாக்கி தருவாயா. எனது காரியத்தை, எனது காரியம்னா எல்லாத்தையும் அது உள்ளடக்கும். அவங்க எதெல்லாம் மனதில் வச்சு அல்லாட்ட கேட்டிருப்பாங்க. எனது காரியம் என்ற வார்த்தை அனைத்தையும் உள்ளடக்கக்கூடியது. வயசிர்லி அம்ரி, எனது காரியத்தை நீ எனக்கு எளிதாக்கி தருவாயா. அல்லாஹ் ஒன்றை எளிதாக்கி விட்டால் அதை யாராலும் சிரமப்படுத்த முடியாது. ஆனால் ஃபிரௌன்ட்ட போறது என்பது சாதாரண விஷயம் அல்ல. புரியுது அவன் சொல்றது? ஃபிரௌன்ட்ட போறது மட்டுமல்ல, ஃபிரௌன்ட்ட போய் தவா செய்ய வேண்டியிருக்குது. அப்படித்தானே? அவன்கிட்ட போய் என்ன செய்ய வேண்டியிருக்குது? தவா செய்ய வேண்டியிருக்கிறது. அப்ப எனவே அவங்க கேட்கிறாங்க, வயசிர்லி அம்ரி, எனது காரியத்தை எனக்கு எளிதாக்கி தருவாயாக. இந்த வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா சம்பந்தம் இல்லாத மாதிரி தெரியலாம். நாங்க நல்லா உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா அதில் என்ன செய்யுது? அவ்வளவு நுட்பங்கள் அதில் இருக்கிறது. புரியுதா? அடுத்து சொல்றாங்க, வஹ்லுல் உக்ததம் மின் லிசான், வஹ்லுல் உக்ததம் மின் லிசான், அதாவது நாவிலே இருக்கக்கூடிய அந்த கொன்னல், அவங்களோட வார்த்தைகள்ல ஏற்படக்கூடிய அந்த என்ன செய்யுது, கொஞ்சம் அவங்க திக்கி திக்கி பேசக்கூடிய அந்த கொன்னல் இருக்குதா இல்லையா, அந்த நாவுடைய கொன்னலையும் அவர்கள் அவிழ்க்குமாறு அல்லாஹ்விடத்துல துவா செய்யறாங்க. வஹ்லுல் உக்ததம் மின் லிசான். இப்படியெல்லாம் துவா கேட்கிறாங்கன்னா அல்லாஹ் மேல எவ்வளவு நம்பிக்கை, எப்படியான நம்பிக்கையோடு பிரார்த்திக்கிறாங்கன்னு பாருங்க. வஹ்லுல் உக்ததன் மின் லிசான். இன்னைக்கு நாங்க பாத்தீங்கன்னா நோய்கள் வந்தா நோயை பொறுத்து தான் துவா இருக்கும். சின்ன நோய்ண்டா அல்லாஹ் கிட்ட கேட்போம். நினைச்சா கொஞ்சம் நோய் பெருசண்டா அல்லாஹ் கிட்ட கேட்கறது இல்லை. எங்க என்ன அது அங்கதான். நினைச்சா புரியுதா சொல்றது? வஹ்லுல் உக்ததன் மின் லிசானி, வஹ்லுல் உக்ததன் மின் லிசானி. அடுத்து கேட்கிறாங்க, யஃப்கஹு கௌலி, யஃப்கஹு கௌலி, என் சொல்லை அவர்கள் என்ன செய்யணும்? விளங்கிக் கொள்வதற்காக. அவங்க அதை கூட கேட்கிறாங்க, தனது சுயநலத்துக்கு அல்ல. என்ன கேட்கிறாங்க? அவங்களுக்கு போய் தவா செய்ய வேண்டும், உனது மார்க்கத்தின் பக்கம் அழைக்க வேண்டும். எனவே அந்த வார்த்தைகள் செய்யணும், தெளிவாக அந்த வார்த்தைகள் வெளிப்பட வேண்டும். அதற்காகத்தான் அதை இல்லாமலாக்குமாறு கேட்கிறான். புரியுது சொல்றது? வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அடுத்து என்ன? வஜஅல்லி வஸீரம் மின் அஹ்லி, வஜஅல்லி வஸீரம் மின் அஹ்லி. அப்ப எனது குடும்பத்திலிருந்து எனக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு உதவியாளரையும் நீ என்ன செய்வாயாக? ஏற்படுத்தி தருவாயாக என்று கேட்கிறான். தஅவா வந்து கூட்டு தஅவா இருக்குதானே, தஅவால அந்த கூட்டாக செய்யறது என்றதும் நாங்க இதுல பார்க்கலாம். ஹாரூன அஹி, அது யாரு? எனது சகோதரன் ஹாரூனை எனக்கு என்ன செய்து உதவிக்காக நீ ஆக்கி தருவாயாக. உஷ்துத் பிஹி அஸ்ரி, அடுத்து என்ன வருது? அவர்களை கொண்டு என் முதுகை நீ என்ன செய்வாயாக? பலப்படுத்துவாயாக. வஅஷ்ரிக்ஹு ஃபீ அம்ரி, அதே போன்று அவர் என் காரியத்தில் என்ன செய்வாயாக? அவரை எனக்கு கூட்டாக்கி வைப்பாயாக. என்ன காரியம் இங்க? தஅவா, மிகப்பெரிய ஒரு பொறுப்பு, அந்த அழைப்பு பணி பொறுப்பா. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமா சொல்றாரு, கை நுஸப்பிஹக கஸீரா. அதெல்லாம் எதுக்கு தான் கேட்கிறாரு? உன்னை அதிகம் தஸ்பீஹ் செய்வது, உன்னை அதிகம் தஸ்பீஹ் செய்வது. வனத்குரக கஸீரா, உன்னை அதிகம் திக்ர் செய்வது. இதெல்லாம் அவர் கேட்கறது எதுக்கு தான்? எல்லாம் மார்க்கத்துக்காக தான், தீனுக்காகத்தான் கேட்கிறார். நறுமையான சகோதரர்களே, எனவே இன்னக குந்த பினா பசீரா, நிச்சயமாக நீ எங்களை அதாவது நோக்கியவனாகவே இருக்கிறாய். பார்த்து எவ்வளவு நம்பிக்கை மூசா அலைஹிஸ்ஸலாத்து. அடுத்து அல்லாஹ் சொல்றான், கால கது ஊதீத சுஅலக யா மூசா, அவனோட துஆ எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுது. மூசாவை நீங்க கேட்ட அனைத்தும் உங்களுக்கு வழங்கப்பட்டு விட்டது. சுப்ஹானல்லாஹ், அனைத்தும் வழங்கப்பட்டு விட்டது. அப்ப நாங்க இந்த நம்பிக்கையோட உறுதியோட படைத்த ரப்பிடம் கேட்கும் போது நிச்சயமாக எமது துஆக்கள் செய்யப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும். பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆல பாத்தீங்கன்னா அறிஞர்கள் சொல்வார்கள், இது ஒரு மகத்தான துஆண்டுவாங்க இந்த துஆவை. ஏண்டா அவர் தனது சகோதரனை தஅவாவுக்கு என்ன செய்ய உதவியாக ஆக்குமாறு தான் கேட்கிறாங்க. அல்லாஹ் நபியாகவே ஆக்கி விடுகிறான்.
இந்த துவாவோட பரக்கத்தை பார்த்தீங்கன்னா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் துவாவுடைய பரக்கத் வந்து என்ன செய்யுது? துஆவின் மூலம் என்ன செய்யப்படுறார்? நபியாக ஆக்கப்படுறார். இவ்வளவு பெரிய அந்தஸ்து, சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு பெரிய அந்தஸ்து கிடைக்குதுன்னு பாருங்க. நறுமையான சகோதரர்களே, இப்ப நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்ப அவர்கள் வந்து இந்த இடத்துல என்ன செய்யல, அதாவது தன்னை எல்லாம் முன்னிலைப்படுத்தல, தனது பலவீனங்களை அவர் சொல்லி, இன்னும் சில இடங்கள்ல வருது, என்னை விட அவர் தெளிவாக பேசுவார் எல்லாம் வரும் குர்ஆன்ல. என்னை விட என்ன செய்வாரு? மிக தெளிவாக பேசுவார் என்றெல்லாம் வரும். அப்ப இதெல்லாம் உங்களுக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி தருது. என்ன விஷயம் சொல்லுங்க பாப்பாங்க? ஒரு முக்கியமான விஷயம் இதுல இருக்கு. என்ன? அதாவது தஅவாண்டு வரும்போது நாங்க பார்க்க வேண்டியது பொதுவான நன்மைகள் என்ன. தஅவாண்டு வரும்போது எப்படி பார்க்க வேணும்? அதாவது நான் என்ன முன்னிலைப்படுத்துறது, நான் தான் பயம் பண்ண வேணும், நான் தான் பேச வேணும் இல்ல. இங்க நாங்க பார்க்க வேண்டியது என்ன? பொதுவான நன்மைகள் என்ன. ஒவ்வொருவரும் தன்னை முன்னிலைப்படுத்த போனாங்கண்டா என்ன நடக்குமாங்க? தஅவாவுடைய பரக்கத் இல்லாமல் போகும். நாங்க ஒரு உண்மையான ஒரு தாய் அழைப்பாளரை பொறுத்தவரையில அவர் கவனிக்க வேண்டியது இந்த இடத்துல உண்மைக்கு எது பொருத்தம், யாரு பேசினா பொருத்தம், என்ன தலைப்புல பேசினா பொருத்தம், எப்படி தஅவா செய்தால் பொருத்தம். பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னை முன்னிலைப்படுத்துறாங்க. அந்த அதுக்கு பிறகு போயிட்டு பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு அழகா பேசியிருப்பார். ஃபிரௌனுக்கு முன்னால நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசினது, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பேசினதால அங்க வரல குர்ஆன்ல, எல்லாம் எப்படிதான் வருது? மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசினதான் வருது. அப்படி பேசியிருப்பார் அவரு, சுப்ஹானல்லாஹ். ஆனா இங்க அவங்களோட துஆல அவங்க பாருங்க, அந்த இடத்துல என்ன செய்யறாங்க? தஅவாவுடைய நன்மைக்காக தன்னை எல்லாம் முன்னிலைப்படுத்தாம தனது சகோதரனை இப்படி இந்த சொல்லக்கூடிய இந்த பண்பு இருக்குது, எவ்வளவு உயர்ந்த பண்புன்னு பாருங்க. அப்ப இதுல மிக முக்கியமாக நாங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், சிலரை பாத்தீங்கன்னா என்ன, எனக்கு மேடையில ஸ்பீச் கிடைக்கலன்னு அப்படியே போயிடுவார். சில மாநாடுகளை பாத்தீங்கன்னா என்ன காரணம்? அந்த ஊருக்காரங்களுக்கு போய் ஸ்பீச் கொடுக்கல, அதனால முடிஞ்சு, இவருக்கு கொடுக்கல, எனக்கு, அப்ப அதனால காலால பிடிச்சி இழுக்கிறது. இது தவாவா? தவா என்றால் என்ன பார்க்க வேணும்? பொதுவான நன்மைகள் என்ன என்ற விஷயம், மக்களுக்கு எப்படி நாம் இதை செய்தால் மக்களுக்கு செய்திகள் போய் சேரும், அப்படித்தானே? சிலரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவரை முன்னிலைப்படுத்தலைன்னா அவர் அதோட போயிடுவார். இது இல்லை தவா. தவால் கவனிக்க வேண்டியது என்னை விட இவர் சிறந்தவரா, அவர் அங்கே முதன்மைப்படுத்தப்பட வேண்டும், அவர் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும், எது சிறந்தது. எனவே இதுதான் ஹிக்மா. தவால எது பயன்படுத்தப்படும்? ஹிக்மான்னு பார்க்கறது தானே. உதுஉ இலா சபீல் ரப்பிக பில் ஹிக்மா. ஹிக்மான் என்ன? விவேகம். எதை நாங்க பயன்படுத்துறது, யாரை பயன்படுத்துறது, இது மிக முக்கியமானது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மிகச்சிறந்த முன்மாதிரி இங்க இருக்குதா இல்லையா? எவ்வளவு திறமையான ஒருவர் எப்படியெல்லாம் தன்னை பணித்து தன்னை தாழ்மையாக்கி துஆ செய்யறாருன்னு பாருங்க, சுப்ஹானல்லாஹ். அதே போன்றுதான் தஅவாவில் நாங்க கூட்டாக தாவா செய்யும் போது என்ன செய்யுது? அது வெற்றி அளிக்கும். ஒரு கூட்டு முயற்சி தாவால மேல வெற்றி அளிக்கக்கூடிய விஷயம் தான் என்பதை நாங்க இதுல பார்க்கிறோம். எனவே அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் நாம் இதை தொடருவோம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிரார்த்தனைகள் ஒரு மூமினுடைய வாழ்வில் எப்படியெல்லாம் செல்வாக்கு செலுத்த வேண்டும் என்ற தலைப்பை தொடருவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.